இந்த உலகத்திலேயே நீங்க தாங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங். ஏன்னா, இந்த உலகத்தில நீங்க பட்ட கஷ்டத்த வேற யாருமே படல. அது தனி மனுஷங்களா ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி இந்த இடத்துல வந்து நிக்கிறீங்க. இப்ப சொல்லுங்க, நீங்க தானே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங். சரி வாங்க, வீடியோக்குள்ள போய் முழுசா பார்க்கலாம். ஹாய்! எல்லாருக்கும் வணக்கம். என்னோட சேனல்ல வீடியோ பார்க்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க் யூ. இந்த போராட்டம் நிறைஞ்ச உலகத்தில் என்னை சுற்றி எவ்வளவோ மனுஷங்க இருக்காங்க. எவ்வளோ பேர் என்ன பண்ணிடுறாங்க, சின்ன பிரச்சனை வந்தாலும் இதை என்னால் சமாளிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி லைஃப் எண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போயிடுறாங்க. சாவுறது அவ்வளோ ஈஸினா வாழ்கிறது அதை விட கஷ்டங்க. அது ஏங்க அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது? உங்களை சாவை நோக்கி கொண்டு போகிறவனோட முடிவு என்ன? இவன் எப்படியாவது சாகணும், அப்போ தான் அந்த இடத்துல நான் நல்லபடியாக வாழ முடியும் அப்படிங்கிற எண்ணம் தானே. இந்த இடத்துல நீங்கள் செத்து போனால் அந்த இடத்துல அவன் தானே ஜெயிக்கா. நீங்கள் தோற்று தானே போகிறீங்க. உங்கள் லைஃப்லேயும் தோற்று, உங்கள் வாழ்க்கையிலையும் தோற்று, உங்கள் ஃபேமிலிக்கிட்டேயும் தோற்று, உங்கள் எதிரிக்கிட்டேயும் தோற்று. அப்படி ஒரு கேவலமான சாவு உங்களுக்கு கண்டிப்பாக தேவைதானா? அதுக்கு எதிர்த்து போராடி கூட சந்தோஷமாக கெத்தாக வாழ்ந்துடலாமே. ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துடாதீங்க. அதிக போராட்டத்தோட போராட ரெடியாக இருக்கிறவனுக்கு ஒரு நாள் தோல்வி கூட அவன்கிட்ட தோற்று போயிடும். ஏன்னா கடவுளுக்கே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நம்ம கஷ்டம் கொடுக்க கொடுக்க நான் அழுதுகிட்டே இருக்கேன், நான் ரெடி, நீ என்ன வேணால் பண்ணு அப்படின்னு கடவுள்கிட்ட நம்ம எதிர் போராட்டம் போட ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் என்னடா இவன் என்ன கஷ்டம் கொடுத்தாலும் அழுக மாட்றான், ஒன்றுமே செஞ்சுக்க மாட்றான், இவங்கிட்ட நம்மளே தோற்று போயிட்டோமேன்னு கடவுளே நம்மகிட்ட சரண்டர் ஆகிடுவாராம். அப்படி இருக்கும்போது நீங்கள் நார்மலான மனுஷங்க கூட தான் போராடிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு அவங்களாம் ஒரு மனுஷங்களா? எனக்கு என் வாழ்க்கையில் நான் என்ன ஸ்ட்ரகிள் அனுபவிச்சுட்ருக்கேன்னு தெரியும். அதை நான் எப்படி போராடி வெளியே வர்றதுன்னு எனக்கு தெரியும். அவ்வளோதான். அந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்ல ட்ரை பண்ணுங்கள். உண்மையிலுமே இந்த லைஃப்பில் நீங்கள் பட்ட ஸ்ட்ரகிளோ கஷ்டமோ வேறு யாருமே படலை. இது வரைக்கும் யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் தைரியமாக நீங்கள் மட்டும்தான் அதை ஹேண்டில் பண்ணி வெளியே வந்திருக்கீங்க. இதுக்கப்புறம் வர பிரச்சனையும் கூட நீங்கள் மட்டும்தான் ஹேண்டில் பண்ண போகிறீங்க. யாரும் வந்து நான் இருக்கேன்னு சொல்ல போகிறதும் இல்லை, நான் உனக்காக இருக்கேன்னு தைரியம் சொல்ல போகிறதும் கிடையாது. ஸோ அவங்களெல்லாம் ஒரு மனுஷங்களா எதிர்பார்க்காம தூக்கி போட்டுட்டு என் லைஃப் இது, எனக்கு முடிஞ்சால் வாழ்கிறேன், இல்லை நான் என்னமோ பண்ணிட்டு போகிறேன், உங்களுக்கு என்ன அப்படிங்கிற கேள்வியோட அவங்கள தள்ளி வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வாழ்க்கைக்கு நீங்கள் தான் ராஜா. கஷ்டத்தை பார்த்து பயப்படுறதுனால ஒன்றும் நடக்க போகிறதில்ல. நீங்கள் இவ்வளோ நாள் போராட்டத்தோடு போராடிட்டு இருக்கீங்கல்ல, ஒரு நாள் தோல்வி கூட உங்களை தூக்கி போட்டுட்டு வெற்றி உங்களை வந்து அணைச்சிக்கும். நீங்கள் ஜெயிச்சு சந்தோஷம் வாழ தான் போகிறீங்க. உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.